என் பேர் பிரஜநாத் தாஸ். எனக்கு சொந்த ஊர் வேலூர். 1990ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள இஸ்கான் கோவிலில் சேர்ந்தேன். என்னுடைய குருநாதர் ஸ்ரீமத் ஜெயபதாக சாமி மகாராஜ். Krishna Hare Krishna 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 Hare Hare ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரே. அவர் நதியா டிஸ்ட்ரிக்டில் அந்தரத்வீப் ஸ்ரீதாம் மாயாப்பூர் என்ற கிராமத்தில் சச்சிதேவி ஜெகநாத் மிஸ்ரருக்கு மகனாக அவதரித்தார். ஸ்ரீ நவத்வீப் தாம் எல்லா க்ஷேத்திரத்துலேயும் தலைமை சிறந்த சிரேத்திரமான நவத்வீப் தாமம். இதை சிருஷ்டி பண்ணது ஸ்ரீமதி ராதாராணி. இந்த தாமம் ஸ்ரீமதி ராதாராணி சிருஷ்டிக்கப்பட்டது. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, அல்லாதினி சக்தி. இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். அருள் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் சனாதன தர்மத்தை எல்லா ஜனங்களுக்கும் ஆங்கில மொழியில் பிரச்சாரம் செய்வதற்காக ஆரம்பித்தார். ஸ்ரீவாஸ் தாக்கூர் யார்? ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரத முனிவர். 5000 வருஷத்துக்கு முன்பு ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரத முனிவர் துவாரகையில் கிருஷ்ணரை சந்திக்கும் பொழுது கிருஷ்ணர் கேட்டார், நாரதா, நீ ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்க? உன் முகத்தை பார்த்தா ரொம்ப துக்கமாக இருக்குது, துன்பமாக இருக்குது. என்ன உன்னுடைய மனசில் ஏன் இவ்வளோ துன்பம் இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறப்ப நாரதர் சொல்கிறார், கிருஷ்ணா, கலியுகத்தில் உள்ள ஜனங்களுக்கு எப்படி கிருஷ்ண பக்தி கிடைக்க போகிறது, அவங்க எப்படி மோட்சம், எந்த ப்ராசஸ் மீன்ஸ் எவ்விதமான ஒரு பாதையை அவங்க கடைபிடித்தாக்க அந்த வாழ்க்கையில் அந்த பிறவிலேயே கிருஷ்ணருடைய திருவடியை சேர்றதுக்கு வழி என்ன, அப்படி யார் வர போகிறாங்க? ஒவ்வொரு யுகத்துலேயும் நீங்கள் யுகந்தோறமும் வரேன்னு சொல்லி பகவத்கீதை சொல்லிட்டு போயிருக்கீங்க. இந்த கலியுகத்தில் யார் வர போகிறாங்க, என்ன பாதையை கடைப்பிடிக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கு எனக்கு. அதில் தான் என்னுடைய மனசு பேதலிச்சு போய் இவ்வளோ துக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாரதமுனி கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ கிருஷ்ணா சொல்கிறார், நாரதா, நீ கவலையே படாத, நானே கலியுகத்தில் வரப்போகிறேன். அது யாராக வரப்போகிறன்றது நீ இப்போ பார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நாரதமுனிக்கு காமிக்கிறார். உடனே அங்கே சுவர்ணவர்ண ஏமாங்கோ அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுடைய ரூபத்தை ஸ்ரீகிருஷ்ணர் காமிக்கிறார். யாருக்கு? ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரத முனி ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொல்ல, நாரதா, இந்த ரூபத்தை பார், நான் கலியுகத்தில் அந்த ரூபம் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு பார்த்த உடனே அங்கே உடனே ஒரு நாரத முனிவர் சைத்தன்ய மகாபிரபு ரூபத்தை பார்க்குறார். பார்த்த உடனே அவர் அந்த அழகை பார்த்து மழங்கி கீழே விழுந்துடுறார். சைத்தன்ய கிருஷ்ணர் அவரை பிடிச்சி தூக்கி, நாரதா, இந்த தர்ஷனத்தை பார்த்தியா, அற்புதமான தர்ஷனம் அப்படின்னு சொல்லி நாரத முனி சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு தர்ஷனத்தை ஸ்ரீவாஸ் தாக்கூர் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனந்தத்தில் பேரானந்தம். கிருஷ்ணன் சொல்ல, இந்த கலியுகத்தில் நாம சங்கீதம் தான் சிறந்தது, என்னுடைய நாமத்தை சொல்வதை தவிர வேறு வழியால் இந்த கலியுகத்தில் கலோத்தத் கேசவ கீர்த்தனாத். அதனால் நானே நாமமாக அவதரிக்க போகிறேன் கலியுகத்தில். அந்த நாம சங்கீர்த்தனத்தை எப்படி ஜனங்க சொல்கிறதுன்னு காண்பிக்கிறதுக்காக நானே பக்தனாக அவதரித்து எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சைத்தன்ய கிருஷ்ணர் நாரத முனிக்கு சொல்கிறார். நாரதா, நீ போய் பிரம்மா, சிவபெருமான் எல்லாருக்கும் அறிமுகப்படி இதை பற்றி தெளிவுபடுத்து, அவங்க எல்லாரும் இங்கே வர சொல்லு, நீயும் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வருவ. 4500 வருஷத்துக்கு பிறகு
நாம் இந்த நவத்வீப்பில் எல்லாரும் அவதரித்து இந்த யுகத்தினுடைய யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நாரத முனிக்கு விளக்கி கூறினவன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த சந்தோஷத்தில் கிருஷ்ணர்கிட்ட அவர் விடுதலை வாங்கி அங்கேருந்து கிருஷ்ணர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டார். கோவிலில் முதல் உள்ள ஆல்டரில் முதல் பிரகாரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ கௌராங்க மகாபிரபு ராதா மதன் மோகன் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீடு 500 வருஷத்துக்கு முன்பு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டில் மிருதங்கம் சைத்தன்ய மகாபிரபுடைய நாம சங்கீதனம் செய்த மிருதங்கம் இந்த இடத்தில் உடைக்கப்பட்டு நாம சங்கீதனத்தை நிறுத்தப்பட்டது. நாம சங்கீதனத்தை சாந்த் காசி என்ற ஒரு ராஜா, ஒரு முஸ்லீம் ராஜா, அவர் இந்த நாம சங்கீதனத்தை நிறுத்தி இனிமே இந்த கிராமத்தில் நாம சங்கீதனமே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் ரொம்ப பயப்பட்டு ஏன் நாம சங்கீதனம் நடக்கக்கூடாது, நாம சங்கீதனம் தான் அந்த யுகத்தினுடைய தர்மமே, இந்த கலியுகத்தில் நாம சங்கீதனம் தான் பகவானுடைய திருவடியை சேரக்கூடிய வழி, நாம சங்கீதனம் செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாசுடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு யார் சைத்தன்ய மகாபிரபு தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த சமயத்தில் மகாபிரபு நாம சங்கீதனத்தை நிறுத்தவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு நாம சங்கீதம் நிறுத்தக்கூடாது, சாந்த் காசியை நான் பார்த்துக்கிறேன். நடுவில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆசனத்தில் உட்காந்துருக்கார், சிங்காசனத்தில். பக்கத்தில் உள்ள பக்தர்கள்லாம் ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்தர் சமாரம் வீசிட்டு இருக்கார் சைத்தன்ய மகாபிரபுக்கு. அதுக்கு கீழே பகவான் நரசிம்மதேவர் அவர் இந்த இடத்துல தான் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு நரசிங்க ரூபம் தரிசனம் காட்டுறதுனால நரசிங்க விக்கிரகம் வச்சிருக்காங்க. பெருமாள் நரசிங்க தேவர் இருக்கார் டெய்டிஸ். இந்த நரசிம்ம ரூபம் காட்டுறதுக்கு காரணமே நான் தான் ஸ்ரீகிருஷ்ணர், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்வயம் பக்த ரூபத்தில் இந்த கலியுகத்தில் நாம சங்கீதனம் பிரச்சாரம் செய்வதற்காக பக்தனாக அவதரிச்சிருக்கேன். அதை காண்பிக்கிறதுக்காக தான் நான் அவனுக்கு வந்திருக்கேங்க. என்னுடைய நாம சங்கீதனத்தை நிறுத்துறதுக்கு யாருக்குமே பவர் இல்லை, சக்தி கிடையாது. சாந்த் காசியை நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன். இந்த நாம சங்கீதனம் நடக்கும், நடந்தே தீரும். இதுதான் இந்த யுகத்தினுடைய யுக தர்மமே. அதை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த யுகத்துக்கு அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு சொல்லிட்டு எல்லாரும் நாம சங்கீதனத்தை செய்யுங்க. யாருமே சாந்த் காசிக்காக பயப்படாதீங்க, சாந்த் காசியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் போயிடுறார். அதுக்கப்புறம் கடைசி பிரகாரத்தில் சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்கள்லாம் கீர்த்தனை செய்கிற மாதிரி அங்கே உடஞ்சி போன மிருதங்கம் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் மிருதங்கம் உடைக்கப்பட்ட லீலை நடந்தது என்பதை காண்பிப்பதற்காக இங்கே உடஞ்சி போன மிருதங்கம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் டெய்டிஸ் விக்கிரகங்களும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு.
ஸ்ரீவாஸ் அங்கன் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீடு. ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தை ஆரம்பித்தார். அந்த இடத்துல எதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீடை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கேட்டால், அது ராசஸ்தலி, பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோபியருடன் ராச நடனம் நடந்த இடம் அது. அதனால் அதுக்கு பேர் ராசஸ்தலி. அந்த ராசஸ்தலி நவத்வீப்பில், நவத்வீப் தாமத்துக்கு பேர் நவபிருந்தாவனம் இன்னொரு பேர். அதனால ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுக்கும் ராசஸ்தலிக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. அபின்ன ராசஸ்தலி அப்படின்னு அதுக்கு சொல்லப்படுறது. பிருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் ராதாராணி மற்ற கோபியர்கள் எல்லாரும் ராச டான்ஸ், அவங்க ராச நடனத்தை பாடி இந்த லீலைகளை செய்துள்ளார்கள். அந்த லீலை பிருந்தாவனத்தில் நடந்தது. அதே மாதிரி 500 வருஷத்துக்கு முன்பு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய நித்திய சகாக்கள் அதே கோபியர்கள் எல்லாரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு லீலையில் பிரபுக்களாக அவதரித்து அவங்கெல்லாம் தோத்தி கர்த்தா சத்தர் எல்லாம் போட்டுக்கொண்டு அவங்களே தான் ஸ்ரீமதி ராதாராணி, கதாதர் பண்டிதர், பல பக்தர்கள் மகாபிரபுடைய சகாக்கள் எல்லாமே கோபியர்களாக கிருஷ்ணலீலையில் இருந்தவங்க மகாபிரபு லீலையில் மகாபிரபுடைய சகாக்களாக சைத்தன்ய மகாபிரபு நடுவில் கதாதர் பண்டிதர் மற்ற பக்தர்கள் எல்லாம் சுற்றி ஒவ்வொரு இரவும் அகண்ட நாம சங்கீர்த்தனம் பலவிதமான கிருஷ்ணலீலைகளை கீர்த்தனையாக பாடி சந்தோஷம் ஆனந்தம், அந்த அளவுக்கு இல்லாத அந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிச்சார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அந்த இடத்துல. அவர் வந்த காரணம் என்னென்ன, எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பிரேமைனா என்ன, அது இனிப்பா கசப்பா புளிப்பா அப்படின்றத முதல்ல தானே அதை அனுபவித்து அதை சுவைச்சு அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீடு ஆன்மீக ஆனந்தத்தினுடைய இருப்பிடம். அந்த இருப்பிடத்துக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருந்ததுக்கு முன்னாடி யுகங்களாக அது பூட்டு போட்டு வைக்கப்பட்டது. சைத்தன்யர் நித்யானந்தர் அந்த பூட்டை உடைச்சி அதில் உள்ள அந்த ஆனந்தத்தை, ஆனந்தமய ரசத்தை எல்லாரும் பருகி பிறகு எல்லாருக்கும் கொடுத்தார். மகாபிரபு நித்யானந்தர் எல்லாரும் விநியோகம் பண்ணாங்க அந்த ஆனந்த மயமான ரசம். எப்பேற்பாடு ஆனந்தமயமானது கிருஷ்ண பிரேம ரசம். அது நாம சங்கீர்த்தன ரசமாக பகவானுடைய நாமா அமிர்தம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மூலமாக எல்லாருக்கும் குடிப்பதற்காக ஒரு அரிய ஒரு வாய்ப்பு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் பக்தராக அவதரித்து அதை ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு இரவும் அங்கே கீர்த்தனை நடக்கும். அந்த இரவானது பிரம்மாவுடைய இரவாக ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ நீண்ட இரவு பக்தர்கள்லாம் ஆனந்தமயமான கீர்த்தனை பாடி பகவானுடைய திவ்ய லீலைகளை கீர்த்தனையாக பாடி அந்த ஆனந்தத்தை அனுபவித்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் அந்த பேரானந்தத்தை விநியோகம் பண்ணார். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் மிகவும் நன்றி. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தயவுசெய்து பார்த்து எல்லாம் பார்த்து முடித்து எல்லோரும் நீங்கள் நவதீப் தாமுக்கு இங்கு உள்ள க்ஷேத்திரத்தை தரிசித்து கிருபையை பெறும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா.